कितना होता है, कितना लेता है? ये देखो पैसा, ये देखो भाग रहे पैसा लेके। अभी मैं इन नोटों में मेरे नोट भी दिखाऊंगा आपको। उधर जाओ, उधर जाओ। कितना कितना देना है? कितना होता है, कितना लेता है? ये देखो पैसा, ये देखो भाग रहे पैसा लेके। अभी मैं इन नोटों में मेरे नोट भी दिखाऊंगा। அண்மை செய்தி ஒன்றை பார்த்து வருகிறோம். उधर जाओ, उधर जाओ। திருவள்ளூரில் சுங்கச்சாவடியில் कितना வசூல் வேட்டை நடைபெற்று வருவதாக தற்போது தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. லாரி ஓட்டுநரிடம் பணம் வசூலித்த நபரை துரத்தி வீடியோ எடுத்த வடமாநில ஓட்டுநர் குறித்த வீடியோவை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சகாதேவன் வழங்க கேட்கலாம். சகாதேவன், விவரம் என்ன? நிச்சயமாக கௌதமி, திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த ஒரு ஒருங்கிணைந்த நவீன சோதனை சாவடியில் வழியாக தினமும் தமிழகத்தில் இருந்து வடமாநிலத்தில் இருந்தும் தமிழகத்திற்கு சுமார் 10,000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த சோதனை சாவடியில் போக்குவரத்து துறை சார்பில் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அடங்கிய குழுவினர் வாகனங்களுக்கு அனுமதி சீட்டு வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் சோதனை சாவடியில் அதிகாரிகள் துணையோடு தனிநபர்கள் லாரி ஓட்டுநரிலிருந்து வசூல் வேட்டை நடத்தி வருகின்றனர். வட மாநிலத்தை சேர்ந்த யூடியூபர் ஒருவர் லாரியை ஓட்டி வரும்போது அவரிடம் பணம் வசூலிக்கும் காட்சியை வீடியோவாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். அந்த வீடியோவில் பணம் வசூலித்த நபர் லாரி ஓட்டுநர் வடமாநில மொழியில் பேசியபடி துரத்தி செல்வதும் அந்த நபர் அங்கிருந்து தப்பி ஓடுவதும் பதிவாகியுள்ளது. தற்போது இந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி பரவி வருகின்றன. இந்த சம்பவம் குறித்து ஆரம்பாக்கம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அண்மையில் இந்த சோதனை சாவடியில் அதிகாலை நேரத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய சோதனையில் 4.32 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. எலாவூர் சோதனை சாவடியில் வசூல் வேட்டை நடைபெறுவதாக தொடர்ந்த புகார்களும் பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவங்களும் அரங்கேறி வரும் நிலையில் சோதனை சாவடியில் அதிகாரிகள் துணையோடு பணம் வசூலிக்கும் காட்சிகள் வெளியாகி தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி சகாதேவன்.